Good morning, students. Difference between rate and rate constant of the reaction. क्या தெரியுமா क्वेश्चन கேட்கலாம். நமக்கு ரேட்லாம் தெரியும். Rate of the reactions directly proportional to concentration of the reactants. Concentration of the reactants. ஸோ இதுதான் ரேட் லா ஃபார்முலா. ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறது ரேட்டுக்கும் ரேட் கான்ஸ்டன்ட்க்கும் டிஃப்ரென்ஸ். வென் ரேட் கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ண வரும், ரேட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ஸ், ஸோ ஸ்கொயர் பேக்கெட்டுங்கிறது கான்சன்ட்ரேஷன், தட் இஸ் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ஸ். இப்போ ரேட் ஈக்குவல் டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கேன்சல் பண்ணி தட் இஸ் ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ ரேட்டுக்கும் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது தட் இஸ் ரேட் கான்ஸ்டன்ட். தட் இஸ் ரேட். ஆல்ரெடி நமக்கு ரேட்னா டெஃபினேஷன் தெரியும். வாட் இஸ் ரேட் டெஃபினேஷன்? ரேட் ஈக்குவல் டு change in concentration divided by time. So that the definition for the rate. Then the concentration, rate equal to change in concentration per time. Okay, so this rate means that speed mention பண்ணக்கூடியது. per timeல எவ்வளவு ரியாக்ஷன் வந்து ப்ராடக்ட்டா கன்வெர்ட் ஆகக்கூடியதா ரேட்ங்கிறது, that is proportional to constant, rate constantங்கிறது k. so இதுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் பார்க்க போறோம். so point number 1 பாருங்க. என்ன ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க? ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன். இட் ரெப்ரசன்ட் தி ஸ்பீடு. ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன், ரேட் ரெப்ரசன்ட் தி ஸ்பீட் அட் விச் ரியாக்டன்ஸ் ஆர் கன்வெர்டட் டு ப்ராடக்ட் அட் எனி இன்ஸ்டன்ட். பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் என்ன பண்ணுறது, ரேட் வந்து எவ்வளோ ப்ராடக்ட் ஆகும். ஐ மீன் சைட் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன் பெர் டைம். டிகிரீசஸ், ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் டிகிரீஸ் ஆகிட்டு ஒரு பர்டிகுலர் டைம் என்ன செய்யும், ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகக்கூடியது. ஸோ ரேட்டுக்கான டெஃபினேஷன் தான் ஸ்பீடுன்னு சொல்லக்கூடிய. ரேட் நத்திங் பட் ஸ்பீடு at which அதில் வந்து reactants are converted into product at any instant. the rate definitions. so then what is the rate constant of the reactions? it is a proportionality constant. ஸோ இப்போ நம்ம டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும், அது ஈக்குவலாக மாத்திரப்போ ஒரு இதான் இட் இஸ் ஏ ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஓகே, செகண்ட் ஒன் ரேட் ஆஃப் ரியாக்ஷனுடைய பாயிண்ட். இட் இஸ் மெஷர்ட் அஸ் டிகிரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ஸ். ரியாக்டன் வந்து எப்படிமே கான்சன்ட்ரேஷன் வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஏ கிவ்ஸ் பி. ஏங்கிறது ரியாக்டன், பிங்கிறது ப்ராடக்ட். எப்படி ரேட் எழுதுவோம்? ரேட் ஈக்குவல் டு மைனஸ் டி ஏ டிவைட் பை டி. டைம் இது கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகுது. ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் டிக்ரீசஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீசஸ். டயத்தை பொறுத்து ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை மெஷர் பண்ணக்கூடியதான் ரேட்டோட வெளியே. ரேட் இஸ் மெஷர்ட் அஸ் டிகிரீஸ் மீன்ஸ் மைனஸ். ரியாக்டன்ட் வந்து டிஸப்பியர் ஆகி தான் ப்ராடக்டாக அப்பியர் ஆகக்கூடியது, தட் இஸ் டிகிரீசஸ். ரேட் வந்து எதை மெஷர் பண்ணுது? இஸ் மெஷர்ட் அஸ் டிகிரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன் ஆர் இன்க்ரீஸ் என்னது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட், இன்க்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட்டு. ஓகே, ரேட் வந்து எப்படி மெஷர் பண்ணணும்னா ரியாக்டன்ட் எவ்வளோ டிஸப்பியர் ஆகுது, எவ்வளோ ப்ராடக்ட் அப்பியர் ஆகுது, இதை மெஷர் பண்ணக்கூடியதான் ரேட்டுக்கான டெஃபினேஷன். ஓகே, அடுத்து இங்கே இந்த பாயிண்ட்ஸ் பாருங்கள். ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு தி ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் when concentration of the reactant is unity. ஸோ இப்போ எனக்கு தெரியும் ரேட் கான்ஸ்டன்ட் எப்போ வந்து ஈக்குவல் டு ரேட் ஆக முடியும். இதோட வேல்யூ 1 ஆச்சுன்னா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் வேல்யூ வந்து 1 ஆயிடுச்சுன்னா, யூனிட்டி ஆயிடுச்சுன்னா, யூனிட்டினா 1. ஸோ ரேட் ஈக்குவல் ஆயிரும். கே ஈக்குவல் டு ரேட் தானே. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ரேட் ஈக்குவல் டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கான்சன்ட்ரேஷன் ரியாக்டன், ரேட் ஈக்குவல் டு கே, தட் இஸ் ரேட் கான்ஸ்டன்ட். Rate constant equal to rate when the concentration of the reactant unity na 1. Okay, so unity அப்படிங்கிறது 1 இருக்கும்போது, ஸோ the value 1 இருக்கும்போது rate equal to k, concentration of value வந்து 1 இருக்கும்போது, ஸோ rate constant equal to rate. இதுதான் செகண்ட் பாயிண்ட்டுக்கான மீனிங். ஸோ concentration of when the concentration of the each reactant is unity means that 1. ஓகே, 1 இருக்கும்பொழுது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ஸ் வேல்யூ வந்து 1 இருந்துச்சுன்னா, ஸோ ரேட் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு என்னது ரேட். ரேட்டாக தான் இருக்க முடியும். ஓகே, இட் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன், இட் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் வென் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஈச் ரியாக்டன் இஸ் யூனிட்டி. ஓகே, ஸோ ரேட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன் ஒன்லி. இப்போ ஒரு ரியாக்ஷனில் வந்து எதை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ரியாக்டன்ட்டை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ரேட் இந்த ரேட்லால் it depends on the initial concentration of the reactant, initial concentration of the reactants. இன்சியல் கான்சன்ட்ரேஷன் ரியாக்டன்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஆனால் இது doesn't depends upon the initial concentration of the reactant. ஸோ ரேட் கான்ஸ்டன்ட் வந்து doesn't depends upon the initial concentration of the reactant. இதை தெரியுமா கொஷின்ஸில் படிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மாலிகுலாரிட்டி. ஓகே, மாலிகுலாரிட்டி டெஃபினேஷன் பார்க்குறதுனால மாலிகுலாரிட்டி அப்படிங்கிறப்ப கைனடிக் ஸ்டடீஸ்
not only a measurement of reactant reactions, rate of the reactions. Chemical kinetic studies எதுக்கு யூஸ் ஆகும்னா involve not only measurement of rate of the reaction, ரேட் ஆஃப் தி ரியாக்ஷனை மட்டும் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதோட மெக்கானிசத்தையும் ஸ்டடி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. மெக்கானிசம் ஆஃப் தி ப்ராசஸ், மெக்கானிசம் ஆஃப் தி ரியாக்ஷன், ஒரு ரியாக்ஷன் வந்து எப்படி மெக்கானிசம் உருவாகும் அப்படிங்கிறத மெக்கானிசம் ஸ்டடி பண்ணுறதுக்கும் இந்த கெமிக்கல் கைனடிக்ஸ் யூஸ் ஆகுது. ஓகே நெக்ஸ்ட் வந்து ஈச் அண்ட் every single step in the reaction of mechanism is called elementary reaction. ஒரு மெக்கானிசத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டெப், சிங்கிள் ஸ்டெப், ஈச் அண்ட் எவரி சிங்கிள் ஸ்டெப் இன் ஏ ரியாக்ஷன் ஆஃப் மெக்கானிசம் இஸ் கால்டு எலிமெண்ட்ரி ரியாக்ஷன். ஒரு மெக்கானிசத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷனுமே என்ன சொல்லுவோம், எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் சொல்லுவோம். வாட் இஸ் எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்? ஈச் அண்ட் எவரி சிங்கிள் ஸ்டெப் இன் ஏ ரியாக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் மெக்கானிசம் இஸ் கால்டு எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்ஸ். ஓகே, லெசன் இங்கே பாருங்கள், ஒரு 2 ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுவும் எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் தான், இதுவும் என்னது எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் தான். ஸோ இந்த மெக்கானிசம்ஸ், ஸோ எல்லா எலிமெண்ட்ரி சிங்கிள் ஸ்டெப், ஒரு ஸ்டெப்பில் நடக்கூடிய ரியாக்ஷன் எல்லாமே என்ன சொல்லுவோம், எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் சொல்லுவோம். வாட் இஸ் எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்? ஈச் அண்ட் எவரி சிங்கிள் ஸ்டெப் இன் ஏ மெக்கானிசம், இந்த ரியாக்ஷன் மெக்கானிசம் இஸ் கால்டு எலிமெண்ட்ரி ரியாக்ஷன். 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ஓகே, 2 மார்க் கொஸ்டினில் கேட்டால் என்னது ஈச் அண்ட் எலிமெண்ட்ரி ரியாக்ஷன். வாட் இஸ் எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்? அது 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். ஈச் அண்ட் எவரி சிங்கிள் ஸ்டெப், ஒரே ஒரு ஸ்டெப் நடக்கக்கூடிய எல்லா ரியாக்ஷனுமே மெக்கானிசத்தில் இருக்கக்கூடிய மெக்கானிசங்கிறது லார்ஜ் லேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் கம்பைன் பண்ணி ஒரு ரியாக்ஷன் ஓவரால் ரியாக்ஷன் ஃபைண்ட் பண்ணுறோம். அதில் இருக்கக்கூடிய எதெல்லாம் சிங்கிள் ஸ்டெப் நடக்குதோ அது எல்லா சிங்கிள் ஸ்டெப்புமே நம்ம என்ன சொல்கிறோம், எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு எலிமெண்ட்ரி ஸ்டெப் இஸ் கேரக்டரைஸ்டு பை மாலிகுலாரிட்டி. ஸோ வாட் இஸ் மாலிகுலாரிட்டி அப்படிங்கிறது அந்த எலிமெண்ட்ரி ரியாக்ஷனை கேரக்டரைஸ் பண்ணக்கூடியதான் மாலிகுலாரிட்டி. Elementary reaction is characterized by its molecularity. Okay, molecularity. So total number of reactant species that are involved in the elementary step is called molecularity of the particular step. Okay, what is molecularity? Total number of reactant species that are involved in the elementary step is called molecularity of that and the particular step. Okay, what is molecularity? Definition கேட்டால் இதாக எழுதணும். டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டண்ட்டை கன்சிடர் பண்ணணும். எவ்வளோ ரியாக்டன்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் ரியாக்டன்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்டெப்ஸில் எவ்வளோ ரியாக்டன்ஸ் இன்வால்வ் ஆகுது, அந்த ரியாக்டனோட கவுண்டிங்கை தான் மாலிகுலாரிட்டின்னு சொல்கிறாங்க. தி டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ஸ் ஆர் இன்வால்வ்டு இன் தி எலிமெண்ட்ரி ஸ்டெப், தட் இஸ் கால்டு தி மாலிகுலாரிட்டி. ஒரு எலிமெண்ட்ரி ஸ்டெப்பில் ஒரு ரியாக்ஷனாகவே ரியாக்டன்ட் இருக்கும், ப்ராடக்ட் இருக்கும். நம்பர் ஆஃப் ரியாக்டன்ஸ், ஹவு மெனி ரியாக்டன், டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ஸ் எலிமெண்ட்ரி ஸ்டெப்ஸில். ஓகே, ஓவரால் ரியாக்ஷன் கிடையாது, எலிமெண்ட்ரி ரியாக்ஷனில் எத்தனை இது இருக்குன்னு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, தட் இஸ் மாலிகுலாரிட்டி. ஸோ மாலிகுலாரிட்டிஸ் 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்டால் ஸோ இது வரைக்கும் எழுதணும். மாலிகுலாரிட்டி 2 மார்க் கொஸ்டின் கேட்டால் எழுத தெரிஞ்சிருக்கணும். ஓகே, லெட் அஸ் ரீகால் தி ஹைட்ராலிஸ் ஆஃப் டெர்ஷரி பியூட்டில் புரோமைடு. ஓகே, 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பாங்க. ஓகே, சின்ஸ் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் இன்வால்வ் தி ஒன்லி டெர்ஷரி பியூட்டில் புரோமைடு, தி ரியாக்ஷன் இஸ் கால்டு யூனிமாலிகுலர் ரியாக்ஷன்ஸ். யூனிமாலிகுலர் ரியாக்ஷனாக ஒரே ஒரு ரியாக்டன்ட் இருந்தால் அது பட் யூனிமாலிகுலர் ரியாக்ஷன். டெர்ஷரி பியூட்டில் புரோமைடை ஹைட்ராலிஸ் பண்ணியிருக்காங்க. டெர்ஷரி பியூட்டில் புரோமைடை ஹைட்ராலிஸ் பண்ணுறாங்க. ஹைட்ராலிஸ் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ஸ் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் இஸ் இன்வால்வ் தி ஒன்லி ரேட் டிட்டர்மினிங் ஸ்லோ ஸ்டெப். எந்த ஸ்டெப் வந்து ஸ்லோவாக ஸ்டெப் நடக்குதோ அதான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். அதில் வந்து ஒரே ஒரு ரியாக்ஷன் மட்டும் தான் இன்வால்வ் ஆகும். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், லிசன் பண்ணுங்கள். லுக் அட் திஸ். டெர்ஷரி பியூட்டில் குளோரைடு CH3 திஸ் டெர்ஷரி பியூட்டில் குளோரைடு 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். இதை ஹைட்ராலிஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன ஆகணும், ஹைட்ராலிஸ் பண்ணும்போது CH3 C ப்ளஸ் ஆயிரும் அண்டு Cl மைனஸாக லீவிங் ஆயிரும். இந்த ஒரு பாண்ட் உள்ள 2 எலக்ட்ரானையும் என்னது Cl அக்செப்ட் பண்ணிவிட்டு ஸோ இதுமாதிரி கேட்டைன் ஃபார்ம் ஆகும், Cl ஃபார்ம் ஆகும். தட் இஸ் ஸ்லோ ஸ்டெப். ஓகே, செகண்ட் ஸ்டெப்பில் தான் ஹைட்ராலிஸ் பண்ணுறோம். CH3 ஸோ ஹைட்ராலிஸ் பண்ணும்போது இதை வந்து அட்டாக் பண்ணும். OH மைனஸ் வந்து நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணும். ஸோ என்ன செய்ய, ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். இது ஃபாஸ்ட் ஸ்டெப். ஓகே, CH3 இங்கே OH ஃபார்ம் ஆகும். இங்கே CH3 இங்கே OH அட்டாக் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் வந்து நடந்துரு. ஓகே,
ஸோ இதுமாரி 2 ஸ்டெப் நடக்கும். இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டரோட ஹைட்ராலிஸ் பண்ணக்கூடியது. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஸ்டெப் தான் எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்ஸ். ஒரே சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன்ஸுக்குள்ள எலிமெண்ட்ரி, இதுவும் எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் தான். அது எது ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்னா இதுதான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். Rate determining step because of it is a slow step. How many reactants are involved in this reaction? In this reaction, says this is tertiary butyl chloride. So only one reactant. So one reactant என்ன பேர் unimolecular reaction. That is molecularity is 1. So அதான் unimolecularity ன்னு சொல்லியிருக்காங்க. Yeah, unimolecular only one reactant involved. What is molecularity? Number of reactants are involved in the elementary steps. ஸோ 2 ஸ்டெப்ஸ் நடந்திருக்குது. தட் இஸ் மெக்கானிசம். ஈச் ஸ்டெப்ஸ் ஆர் எவரி ஸ்டெப்ஸ் ஆர் எலிமெண்ட்ரி ரியாக்ஷனு. இது ஃபாஸ்ட் ஸ்டெப்ஸ், இது ஸ்லோ ஸ்டெப்பு. ஸ்லோ ஸ்டெப் இஸ் கால்டு ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். இதை வச்சு நம்ம ரேட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. ஸோ வாட் இஸ் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஒன்லி ஒன் ரியாக்டன். தட் இஸ் யூனிமாலிகுலாரிட்டி. ஸோ இது 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். ஓகே, இப்போ let us understand the elementary reactions by considering another reactions. Decomposition of hydrogen peroxide எடுத்துருக்காங்க. Decomposition of hydrogen peroxide. Decomposition of hydrogen peroxide. That is hydrogen peroxide means H2O2 gives H2O liquid aqueous. 2 moles of H2O2 gives 2H2O plus O2. That is ஒரு reaction எடுத்துருக்காங்க. இதான் decomposition of hydrogen peroxide எடுத்து நம்ம molecularity calculate பண்ண போகிறாங்க. molecularity calculate பண்ண போகிறாங்க. ஓகே, I minus that is catalyst. Okay, what is this? I minus decomposition of hydrogen peroxide என்னது ஐங்கிறது catalyst. இந்த hydrogen peroxide catalyst என்னது I minus. The decomposition of hydrogen peroxide catalyst by I minus. So equation மட்டும் எழுதினா போதும். H2O2 that is overall reaction. It is experimentally found that the reaction is first order reaction. First order reaction. So இதோடைய ஆர்டர் வேல்யூ என்னது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அது எக்ஸ்பெரிமெண்ட்லி ஃபவுண்ட் தட். அவங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க? இதுக்கு இந்த ரியாக்ஷனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இட் ஹேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லி ஃபவுண்ட் தட் த ரியாக்ஷன் இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு போத் ரியாக்டன்ஸ். ஓகே, போத் H2O and I2 ரெண்டையும் கன்சிடர் பண்ணுறப்ப என்னது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இன்வால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ I minus ஆல்சோ இன்வால்வ் இன் தி ரியாக்ஷன்ஸ். மெக்கானிசம் பார்க்க போகிறோம். ஸோ மெக்கானிசம் பார்க்குறோங்க. ஸ்டெப் 1ல் பாருங்கள். ஸ்டெப் 1 என்னது H2O. 2 ரியாக்ஷன் பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து ஓகே I மைனஸ்ங்கிற கேட்டலிஸ்ட். H2O2 ப்ளஸ் I மைனஸ். இது 2 ஸ்டெப்பு நடந்திருக்கு. அந்த ஓவரால் ரியாக்ஷன் கட்டம்லையே H2O2 ப்ளஸ் I மைனஸ். I மைனஸ்ங்கிற கேட்டலிஸ்ட்டும் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. ஸோ ஃபார்ம் ஆர் பண்ணதுக்கு H2O லிக்யூடு OI மைனஸாக மாறுது. ஸோ இருக்கக்கூடிய ஒரே ஒரு O மட்டும் இது I கூட சேர்ந்து OI மைனஸாக மாறிடுது. ஓகே, திரும்ப அந்த OI மைனஸ் வந்து திரும்ப இங்கே எடுத்து ஸ்டெப் 2ல் மறுபடியும் H2O2 கூட ரியாக்ட் பண்ணுறோம். அக்வஸ் H2 ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன செய்யுது H2O அண்ட் என்னது I மைனஸ். ஐங்கிறது கேட்டலிஸ்ட் ரீஜெனரேட் ஆயிடுச்சு. மறுபடியும் இந்த OI வந்து மறுபடியும் H2 செகண்ட் ஸ்டெப் ரியாக்ட் பண்ணுறப்ப H2O2 ப்ளஸ் OIனா ஃபார்ம் ஆகும் H2O. இப்போ I2 வந்து லிபரேட் ஆகிடும். I மைனஸாக லிபரேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம இது ஸ்டெப் 2ல் நடந்திருக்குது. ஸ்டெப் 2ல் நடந்த பிறகு ஸோ ஓவரால் ரியாக்ஷன் எழுதியிருக்காங்க. ஓவரால் ரியாக்ஷனுங்கிறது ரெண்டையும் கம்பைன் பண்ணணும், ரெண்டையும் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுவீங்க? இங்கே இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் I மைனஸையும் இங்கே ஒரு I மைனஸ் கேன்சல் பண்ணிக்கணும். இங்கே இருக்கக்கூடிய OI மைனஸையும் இங்கே OI மைனஸையும் கேன்சல் பண்ணிக்கணும். ஸோ அப்போ ஈக்குவல் பண்ணி எழுதணும். ஸோ how many H2O2? 2H2O2 gives how many water? ரைட் சைடில் 2H2O ப்ளஸ் O2. எங்கே இருக்குது O2? ஓகே, ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னு வச்சுக்கிங்க. கேன்சல் ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த I மைனஸ் இந்த I மைனஸ் கேன்சல் ஆயிரும், இந்த OI கேன்சல் ஆயிரும். இதெல்லாம் சேர்த்துதுங்க. இந்த O2 இருக்குது, அப்படியே O2 இருக்குது. 2H2O2 H2O2 2H2. இது தட் இஸ் ஓவரால் ரியாக்ஷன். இது ஓவரால் ரியாக்ஷனாக எழுதணும். இது 2 ஸ்டெப்பாக எழுதுகிறோம். 2 ஸ்டெப்பாக தான் தட் இஸ் ஓவரால் ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷனை தான் என்னது இந்த ரியாக்ஷனை தான் நான் 2 ஸ்டெப்பில் எழுதி ஓவரால் ரியாக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே, திஸ் 2 ரியாக்ஷன் ஆர் எலிமெண்ட்ரி ரியாக்ஷன். எலிமெண்ட்ரி இருக்கிற எல்லா சிங்கிள் ஸ்டெப்புமே எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் தான். ஸோ இது ரெண்டுமே 2 எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்ஸ். ஆடிங் 1 and 2 ரெண்டையும் 1 and 2 ஆட் பண்ணால் நமக்கு ஓவரால் ரியாக்ஷன் கிடச்சிருச்சு. ஸ்டெப் 1 இஸ் ஏ ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். ஸ்டெப் 1 இதுதான் இது ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே அதான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். How many reactants here? How many reactants அப்படின்னா both H2O இன்வால்வ் ஆகுது, H2O இருக்குது, I மைனஸ் இருக்குது. ஸோ ஓவரால் ரியாக்ஷன் இஸ் பை மாலிகுலாரிட்டி. ஸோ மாலிகுலாரிட்டி இஸ் 2. ஸோ இங்கே தான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். How many reactants? 2 reactants இருக்குது.
how many reactants? 2 reactant. So H2O2 reactant தான், I minus ஒரு reactant தான். I minus catalyst involve ஆயிருக்கு. ஸோ அதில் டிசைன் அது பைமாலிகுலர்னா 2. ஆக்சுவலி ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் இஸ் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ஒரே ஒரு ஆர்டர் தான் கன்சிடர் பண்ணிது. ஆனால் மாலிகுலாரிட்டி என்னென்னா 2 மாலிகுலாரிட்டி. ஸோ அப்போ 2 எடுத்துக்கிறோம், 2 ரியாக்டன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு இந்த சிங்கிள் தான். இட் இஸ் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்ஸு. ஸோ 2 ரியாக்டன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ பைமாலிகுலாரிட்டி. ஸோ இப்போ ஹைட்ரஜன் டீகம்போசன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு பை தி கேட்டலிஸ்ட் I மைனஸில். ஸோ I மைனஸ் இந்த ரியாக்ஷன் உள்ளது, I மைனஸ் இன்வால்வ் ஆகிறதுல. ஸோ அதோட மாலிகுலாரிட்டி என்னது 2 மாலிகுலாரிட்டி. ஸோ இட் இஸ் கால்டு பைமாலிகுலர் பிகாஸ் ஆஃப் ஸ்டெப் 1 இட் இஸ் ஏ ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். அந்த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் வச்சு தான் how many reactants involved? 2 reactants which are H2O2 and I minus. So both 2 reactants are involved. That is bimolecular reaction. That is molecularity 2. What is molecularity? Total number of reactant are involved in the elementary reaction. எலிமெண்ட் ரியாக்ஷன் எத்தனை ரியாக்டன் இன்வால்வ் ஆகுது? ஸோ 2 ஸ்டெப் எலிமெண்ட் ரியாக்ஷன் தான். பட் நம்ம ரேட் டிட்டர்மினேஷன் ஃபஸ்ட் ஸ்டெப்ஸ் ஸ்லோ ஸ்டெப்ஸு. ஸோ மாலிகுலாரிட்டி இஸ் 2. ஓகே, அப்படி இஸ் பைமாலிகுலர் ரியாக்ஷன். ஸோ அடுத்தது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டர் அண்டு மாலிகுலாரிட்டி. ஓகே, ஆர்டர் அண்டு மாலிகுலாரிட்டி. ஸோ ஆர்டர் நமக்கு வி நோ தட் ஆர்டர் அப்படிங்கிறது எக்ஸ்போனன்ஷியல் பவரில் இருக்கக்கூடியதை ஆர்டர் நம்ம பார்த்துருப்போம். டெஃபினேஷன் பாருங்கள், சம் ஆஃப் தி பவர் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் இன்வால்வ் இன் தி எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன்டு இன் ரேட் லா. Experimentally determined in rate law. Yeah, so நமக்கு தெரியும். ஸோ rate is equal to concentration of power A power m concentration of B power n. What is order? Order is equal to m plus n. ஸோ இந்த இதில் இருக்கக்கூடிய that is rate law. இது ரேட் லா தான், ரேட் லா டெஃபினேஷன். ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் மேலே பவரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 வேல்யூமே என்னது எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ. நம்மளா இட் இஸ் நாட் ஸ்டாக்கியோமெட்ரி வேல்யூ, எக்ஸ்பெரிமெண்டல் ஆட் பண்ணக்கூடியதான் ஆர்டர் வேல்யூ. ஸோ இதான் சொல்லுவாங்க சம் ஆஃப் தி பவர். என்னது சம் ஆஃப் தி பவர் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன் ரியாக்டன் இன்வால்வ் இன் தி ரேட் லா. ரேட் லாவில் இன்வால்வ் ஆகக்கூடிய ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் மேலே பவரில் இருக்கக்கூடியது இட் இஸ் டிட்டர்மைன்ட் பை தி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அந்த ரேட்டில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் மேலே பவரில் இருக்கக்கூடியதை என்ன செய்யணும், சம் பண்ணால் கிடைக்கக்கூடியதான் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன். ஓகே, ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன்ஸ். ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் சம் ஆஃப் தி பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ். கான்சன்ட்ரேஷன் மேலே இருக்கிற பவரை சம் பண்ணணும். இன்வால்வ் தி எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன் ரேட் லா. அப்போ ரேட்டில் இருக்கக்கூடிய ரியாக்ஷனில் இருக்கக்கூடிய கிடையாது, நம்ம ரேட் லான்னு சொல்லக்கூடிய ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் தட் இஸ் ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இந்த கான்சன்ட்ரேஷன் மேலே பவரில் இருக்கக்கூடிய வேலையை ரெண்டையும் சம் பண்ணால் கிடைக்கக்கூடியது ஆர்டர் வேல்யூ. இந்த ஆர்டர் வேல்யூ டிட்டர்மைன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஓகே, இதான் ஆர்டருக்கான டெஃபினேஷன். அண்ட் தென் வாட் இஸ் மாலிகுலாரிட்டி? ஆல்ரெடி தெரியும். டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ஸ். ரியாக்ஷனில் ரியாக்டன்ட் இருக்கும், ப்ராடக்ட் இருக்கும். நம்ம ப்ராடக்ட்டை கன்சிடர் பண்ணுறதுல நம்பர் ஆஃப் ரியாக்டன்ஸ், எவ்வளோ ரியாக்டன்ட் இன்வால்வ் ஆகுது. டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ஸ் இன்வால்வ்டு இன் தி எலிமெண்ட்ரி ஸ்டெப்ஸ். ஏன்னா மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும், நிறைய எல்லா சிங்கிள் ஸ்டெப் எல்லாமே எலிமெண்ட்ரி ஸ்டெப்ஸ் தான். அதில் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்ஸில் இருக்கக்கூடிய எவ்வளோ ரியாக்டன்ஸ், நம்பர் ஆஃப் ரியாக்டன்ஸ் எவ்வளோ இன்வால்வ் ஆகுது, தட் இஸ் மாலிகுலாரிட்டி. தட் இஸ் மாலிகுலாரிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். இட் கேன் பி 0 ஆர் ஃப்ராக்ஷனல் ஆர் இன்டிஜர். இன்டிஜர் வேல்யூவாக இருக்கலாம், அது 0வாக இருக்கலாம். அது மீன்ஸ் ஆர்டர் வேல்யூ. ஆர்டர் கேன் பி 0 ஆர் ஃப்ராக்ஷனல் இன்டிஜர் வேல்யூவாக இருக்கலாம். அண்ட் நெவர் ஃப்ராக்ஷனல். கண்டிப்பாக என்ன இருக்கலாம், சாரி 0வாக இருக்கலாம், ஃப்ராக்ஷனலாக இருக்கலாம், இன்டிஜராக இருக்கலாம். ஆர்டர் வேல்யூ வந்து என்னது 0வாக இருக்கலாம். ஆர்டர் இப்போ நம்ம மெஷர் பண்ணோம்ல, இந்த மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து என்னது ஆர்டர் வேல்யூ வந்து n வச்சுக்கலாமா. 0வாக இருக்கலாம், இல்லது 1/2 இருக்கலாம், இல்லது இன்டிஜர் 1 2 3 அப்படிங்கிற வேல்யூ கூட இருக்கலாம். இந்த ஆட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் ஆர்டருங்கிறது என்னோட வேல்யூஸ். ஆர்டர் வேல்யூ வந்து மேபி 0 ஃப்ராக்ஷனல் இன்டிஜர் வேல்யூவாக இருக்கலாம். ஆனால் நெக்ஸ்ட்டு வந்து இட் இஸ் ஆல்வேஸ் ஹோல் நம்பர், cannot be ஃப்ராக்ஷனல். 0 மாலிகுலாரிட்டியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக என்ன இருக்கணும், இன்டிஜர் ஹோல் நம்பராக தான் இருக்கணும், இன்டிஜராக தான் இருக்கணும், 1 2 3 தான் இருக்கணும். கண்டிப்பாக 0வாக இருக்கக்கூடாது. 0வாக இருந்தால் ரியாக்டன்ட் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ரியாக்டன் இல்லாமல் இப்படி ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும். கண்டிப்பாக நெவர் 0. அதுமாதிரி சேம் டைம் நெவர் ஃப்ராக்ஷனலாக இருக்கக்கூடாது. ஆர்டர் மாலிகுலாரிட்டி கேனாட் பி 0 ஃப்ராக்ஷனல் நம்பர் ஆர் ஃப்ராக்ஷனல் நம்பர். இட் இஸ் ஆல்வேஸ் ஹோல் நம்பர். மாலிகுலாரிட்டிஸே ஹோல் நம்பராக தான் இருக்கணும். கேனாட் பி 0 ஆர் ஃப்ராக்ஷனல் நம்பர். த மாலிகுலாரிட்டி ஆர்டர் மே பி 0 ஃப்ராக்ஷனல் ஆர் இன்டிஜர், பட் மாலிகுலாரிட்டி மே பி 0வாக தான் ஹோல் நம்பராக தான் இருக்கணும். கண்டிப்பாக கேனாட் பி 0 ஆர் ஃப்ராக்ஷனலாக இருக்கக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 3 பாருங்கள். It is assigned to overall rations. It is assigned for the overall rations.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 3 அப்படின்னா அந்த ஆர்டர் ரேஷன் வந்து 3 தேர்ட் ஆர்டர் ரேஷன்ஸ். 1 இருந்தால் ஃபஸ்ட் ஆர்டர் ரேஷன், 2 இருந்தால் தேர்ட். எல்லா அந்த ரேஷனோட இதே எல்லாத்துமே அசைன் பண்ணக்கூடிய இட் இஸ் அசைன்டு ஓவரால் ரேஷன் அசைன் பண்ணக்கூடியது. ஸோ ஆர்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 3 வந்து இந்த ஆர்டர் ரேஷன் இஸ் தேர்ட் ஆர்டர் ரேஷன். ஓவரால் ஆர்டர் வேல்யூ 2னா தட் இஸ் செகண்ட் ஆர்டர் ரேஷன். அப்போ ஓவரால் ரேஷனே அசைன் பண்ணக்கூடிய இட் இஸ் அசைன்டு ஃபார் தி ஓவரால் ரேஷன். பட் இட் இஸ் அசைன்ட் ஃபார் எலிமெண்ட்ரி ஸ்டெப் ஆஃப் தி ரேஷன்ஸ். ஸோ மாலிகுலாரிட்டிங்கிறது ஒரு எலிமெண்டேஷன் மட்டும் தான் அசைன் பண்ணக்கூடியது. எலிமெண்டேஷன் வந்து அந்த செகண்ட் ஸ்டெப் மட்டும் தான் அசைன் பண்ணக்கூடியது. இட் இஸ் அசைன்டு ஃபார் ஈச் எலிமெண்ட்ரி ஸ்டெப் ஆஃப் தி மெக்கானிசம். எலிமெண்ட்ரி ஸ்டெப் மட்டும் தான் அசைன் பண்ணக்கூடியது. ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டர் அண்டு மாலிகுலாரிட்டி.